ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹன் அகாடமி. நம்ம சேனல் சார்பாக பிசி எக்ஸாமுக்காக கண்டக்ட் பண்ணுற பெய்டு டெஸ்ட் பேட்சில் உள்ள டெஸ்ட் நம்பர் 1 மட்டும் உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் நம்பர் 1க்கு படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது டவுன்லோட் பண்ணி படித்ததுக்கப்புறம் இந்த டெஸ்ட் நம்பர் 1 நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதற்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கால்வனோமீட்டரின் பயன்பாடு. ஸோ கால்வனோமீட்டர் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தையும் அதன் திசையையும் கண்டறிய பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ பாருங்க, மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க. ஸோ மின் தடை மாற்றி பார்த்தீங்கன்னா மின் தடை மாற்றி. சரிங்களா? ஸோ மின் தடை மாற்றி மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுது. ஆப்ஷன் டி பாருங்க, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. ஸோ மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தோட அளவை நிர்ணயம் செய்ய பார்த்தீங்கன்னா மின் தடையாக்கி பயன்படுத்தப்படுது. சரிங்களா? மின் தடையாக்கி. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பேட்சில் நான் டைப் பண்ணி டீட்டெயில்டு ஆன்சர் கீயாக கொடுத்துருவேன். ஸோ நம்ம பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும், உறுதியாக வரக்கூடிய பிசி எக்ஸாமில் 65 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் 750 ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா I want PC test batch அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இவற்றுள் நேர்மின் சுமை கொண்ட துகள் அல்லது கதிர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர். சரிங்களா? ஸோ இந்த ஆல்பா கதிரோட மின் சுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2e. சரிங்களா? இந்த பீட்டா கதிர்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது எதிர் மின் சுமை கொண்ட கதிர்கள். இதோட மின் சுமை பார்த்தீங்கன்னா -e. இந்த காமா கதிர் இருக்கு பார்த்தீங்களா, இது மின் சுமையற்ற கதிர்கள். இதோட மின் சுமை பார்த்தீங்கன்னா சுழி. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட் ஆகும். முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, குதிரை திறன் என்பது FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, இந்திய தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காளம். சரிங்களா? ஸோ நம்ம இந்திய தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால வங்காள மொழியில எழுதப்பட்டுச்சு. ஆனால் இந்திய தேசிய கீதத்தோட இந்தி மொழியாக்கம் தான் நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? நம்ம தேசிய கீதத்தை பாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 52 வினாடிக்குள்ள நம்ம பாடி முடிச்சாகணும். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. சோடியம் கார்பனேட் தான் கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ சோடியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலையில் பயன்படுது, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகள்லையும் பயன்படுது. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்பனேட் பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்ற இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்க, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இது பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியா பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வந்தே மாதரம். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பாரு. இந்த வந்தே மாதரம் தான் நம்ம இந்தியாவோட தேசிய பாடல். அடுத்தது ஜனகண மன. இதை பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜனகண மன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தேசிய கீதம். அடுத்தது நீராறும் கடலுடுத்த. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் வே சுந்தரனார் எழுதியிருப்பாரு. இந்த நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல்.
இந்தியா எனது தாய்நாடு, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய உறுதிமொழி. சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா பிரிமாரி வெங்கட சுப்பாராவ் இயற்றியிருப்பாரு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 7வது கொஸ்டின். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு குவிய லென்ஸ். சரிங்களா, இப்போ விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு இருக்கு பார்த்தீங்களா, இத வயது முதிர்வு தூர பார்வை அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரிங்களா, அடுத்தது 8வது கொஸ்டின். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அமிலம். சரிங்களா, ஸோ இந்த டிஎஃப்எம் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஒரு சோப்போட தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த டிஎஃப்எம். சரிங்களா, அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல தவறான தகவல் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்டம் 0 ஆகும். சரியானது தான். அடுத்தது பாருங்க, அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய டோசிமீட்டர் பயன்படுகிறது. ரெண்டாவதும் சரியானது தான். மூணாவது பாருங்க, இதுவரையில் 32 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதுவரையில பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 கதிரியக்க பொருட்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ சி தான் தவறானது. அடுத்தது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:2. சரிங்களா, அடுத்தது ஆடிப்பட்டத்தின் முக்கிய பயிர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெல் மற்றும் கரும்பு, இதுதான் ஆடிப்பட்டத்தோட முக்கிய பயிர்கள். ஆப்ஷன் ஏ பாருங்க, பருத்தி மற்றும் திணை வகைகள். இது பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டத்தோட முக்கிய பயிர்கள். சரிங்களா, சித்திரை பட்டத்தோட முக்கிய பயிர்கள். ஆப்ஷன் பி பாருங்க, பழங்கள் மற்றும் காய்கறிகள். இது பார்த்தீங்கன்னா நவரை பட்டத்தோட முக்கிய பயிர்கள். சரிங்களா, நவரை பட்டம். அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குற்றொளி 10 ஹெர்ட்ஸ், எதிரொலி அல்ட்ராசோனோகிராஃபி, மீயொலி 22 கிலோ ஹெர்ட்ஸ், அழுத்தம் மிகுந்த பகுதி, இறுக்கங்கள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 13வது கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டம் உருவாக எடுத்துக்கொண்ட காலம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டது. சரிங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா, நோட் பண்ணிக்காங்க, முக்கியமானது. அடுத்தது இவற்றுள் வாயு கரைசலுக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேகம். அடுத்தது பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை ஹென்ரியின் விதி விளக்குகிறது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஸோ ரெண்டாவதும் சரியானது தான். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1950 ஜனவரி 24. சரிங்களா, ஸோ நம்ம இந்தியாவோட தேசிய பாடலான இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா ஆனந்த மாடம் அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது 17வது கொஸ்டின். வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ். சரிங்களா, ஸோ இந்த குழி லென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கலீலியோ தொலைநோக்கியில கண்ணுருகு லென்ஸா இந்த குழி லென்ஸ் பயன்படுத்தப்படுது. அடுத்தது 18வது கொஸ்டின். பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமையல் சோடா.
சோடியம் பைகார்பனேட்டோட வேதியியல் பெயர் தான் பொது பெயர் தான் சமையல் சோடா. அடுத்தது சலவை சோடா. ஸோ சலவை சோடாவோட வேதியியல் பெயர் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சலவை தூளோட வேதியியல் பெயர் தான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. பாரிசாந்தோட வேதியியல் பெயர் தான் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரைட். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரி. சரிங்களா? ஸோ இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி பெக்கோரால். சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டின் மதிப்பு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.602 into 10⁻⁻⁻19 ஜூல். அடுத்தது 21வது கொஸ்டின். ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். அடுத்தது 22வது கொஸ்டின். தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 MeV. ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, குவிலென்ஸ் பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். சரியானதுதான். குழிலென்ஸ் மாயபிம்பங்களையே தோற்றுவிக்கும். சரியானதுதான். ஒளி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவை. ஸோ இந்த ஒளி அலைகள் பரவுவதற்கு பார்த்தீங்கன்னா ஊடகம் தேவை இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் தவறானது. அடுத்தது 23வது கொஸ்டின். இயற்கை கதிரியக்கம் பொதுவாக டேஸை விட அதிக எண் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 82. சரிங்களா? அடுத்து 24வது கொஸ்டின். pH மதிப்புகளை சரியாக பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அசிட்டிக் அமிலம் இதோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 3. சோடா நீரோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 4. தூய நீரோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 7. கடல் நீரோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 25வது கொஸ்டின். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழித்திரைக்கு முன்பாக. ஆப்ஷன் சி. அதே மாதிரி தூரப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா பொருளின் பிம்பம் விழித்திரைக்கு பின்புறம் தோற்றுவிக்கப்படும். சரிங்களா? அடுத்தது 26வது கொஸ்டின். நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குவிலென்ஸ். இந்த குவிலென்ஸ் பார்த்தீங்கன்னா தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. ஒளிப்பட கருவிகளில் பயன்படுத்தப்படுது. உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக இந்த குவிலென்ஸ் பயன்படுத்தப்படுது. அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்க. பாருங்க, இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். சரியானதுதான். இந்தியாவின் தேசிய பழம் பலாப்பழம். ஸோ தவறு. ஸோ இந்தியாவோட தேசிய பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் தவறானது. அடுத்தது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டான ஃபேட்மேன் டேஸை உள்ளகமாக கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புளூட்டோனியம். சரிங்களா? ஸோ 2வது உலகப்போர் நடைபெற்ற போது பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நகரத்தில் ஒரு அணுகுண்டு வீசியிருப்பாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். அந்த லிட்டில் பாய் அணுகுண்டு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை உள்ளகமாக கொண்டிருக்கும். சரிங்களா? யுரேனியம். அடுத்தது இரத்த பிளாஸ்மாவின் pH மதிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.4. அடுத்து பாருங்க, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சைட் தாது பாக்சைட், கார்பனேட் தாது மார்பிள், ஹேலைட் தாது பாறை உப்பு, சல்ஃபைட் தாது கலினா. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 31வது கொஸ்டின். அதிக அயனியாக்கும் திறன் பெற்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர். அடுத்தது 32வது கொஸ்டின். கார்பாக்சிலிக் அமிலத்தின் செயல் தொகுதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா COOH. அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2O. சரியானதுதான்.
எப்சம் உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O, சரியானது தான். நீல விற்றியால் அல்லது மயில் துத்தத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு CuSO4 2H2O. ஸோ இங்கே வந்து 5H2O வரும், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கொடுத்துருக்கிறதுல தவறானது. அடுத்தது 34வது கொஸ்டின். அல்கேன் என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, CnH2n+2. அடுத்தது 35வது கொஸ்டின். நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300% அதிகரிக்கும். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அசாமின் மாநில விலங்கு ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். மேற்கு வங்கத்தின் மாநில விலங்கு மீன்பிடி பூனை. கேரளாவின் மாநில விலங்கு யானை. தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது மிக குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர். அடுத்தது 38வது. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் டேஷ் வோல்ட் மின்னழுத்தம் அனுப்பப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 220 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மின்னழுத்தம் அனுப்பப்படுகிறது, சரிங்களா. மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. அடுத்தது கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று பாருங்க, நிக்ரோம் வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது, சரியானதுதான். காரணம் பாருங்க, நிக்ரோம் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா சரியானது தான். இந்த காரணமும் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட தான். ஸோ அதற்கான ஆன்சர் பாருங்க, கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 40வது கொஸ்டின். பல் இன வளைய சேர்மங்களுக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பியூரான். அடுத்தது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுவது. ஸோ ராக்கெட் ஏவுதலில் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி பயன்படுத்தப்படுது, சரிங்களா. ஸோ ராக்கெட் ஏவுதலில் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, இந்த 2 விதியும் பயன்படுது, சரிங்களா. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூட்டனின் முதல் விதி. இது பார்த்தீங்கன்னா பொருட்களின் சமநிலையை விளக்குது. நியூட்டனின் 2ஆம் விதி பார்த்தீங்கன்னா விசையின் விதி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. நியூட்டனின் 3ஆம் விதி பார்த்தீங்கன்னா பறவை பறத்தலில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதலில் பயன்படுது. ஸோ ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின். மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது எனில் தோற்ற எடையின் மதிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுழி. அடுத்தது டியூராலிமின் பயனை தேர்வு செய்க. ஸோ டியூராலிமின் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்கள் செய்ய பயன்படுது. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பது கூழ்மம். பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர் ஆகியவை கூழ்மத்திற்கான எடுத்துக்காட்டு. ஸோ 2 கூற்றும் சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். ஸோ இந்திய அரசமைப்பு வரைவு குழுவோட ஆலோசகர் பார்த்தீங்கன்னா PN ராவ். தலைவர் தான் அம்பேத்கர், சரிங்களா. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டினை மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு, பார்த்துக்காங்க. அடுத்தது சித்திரை பட்டத்தின் அறுவடை காலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர். அடுத்து பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். தாமிரத்தோட மின்தடை எண் பார்த்தீங்கன்னா 1.62 × 10⁻⁻8 ஓம். நிக்கலோட மின்தடை எண் பார்த்தீங்கன்னா 6.84 × 10⁻⁻8 ஓம். குரோமியத்தோட மின்தடை எண் பார்த்தீங்கன்னா 12.9 × 10⁻⁻8 ஓம்.
நிக்ரோமோட மின்தடை எண் பார்த்தீங்கன்னா 1.5 into 10 to the power of 6 minus 6 ஓம் மீட்டர். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்து 49வது கொஸ்டின். I is equal to Q by T என்பது எதற்கான சமன்பாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம். அடுத்தது ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17வது தொகுதி. அடுத்தது கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. கூற்று சரியானதுதான். காரணம் பாருங்க, அவற்றின் வெளிமட்டத்தில் உள்ள S மற்றும் P ஆர்பிட்டால்கள் முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரம்பியுள்ளன. ஸோ காரணமும் சரிதான். இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது கார்பனின் எண்ணிக்கை 8 இருந்தால் அதன் மூல வார்த்தை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ட். அடுத்தது சமமற்ற மதிப்பு கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதன் தொகுப்பயன் விசையின் மதிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, F தொகு is equal to F2 minus F1. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம், CO2 இன் மூலக்கூறு நிறை 44 கிராம், NH3 இன் மூலக்கூறு நிறை 17 கிராம், HCl இன் மூலக்கூறு நிறை 36.5 கிராம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது இவற்றுள் எதில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாமிரம். அடுத்தது ஒளி அலைகள் டேஸ் திசைவேகத்தில் பரவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டோசிமீட்டர் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. சரியானதுதான். ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை. சரியானதுதான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. அடுத்தது தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி 3 to 12 இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இடைநிலை உலோகங்கள். அடுத்தது 59வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அம்பேத்கர் அவர்களால் குறிக்கப்படுவது. சட்டப்பிரிவு 32. அடுத்தது கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அணுக்கரு பிளவின் போது வெளிப்படும் கதிர்வீச்சு பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. கூற்று சரிதான். காரணம் பாருங்க, அணுக்கரு பிளவின் போது காமா கதிர்கள் வெளியிடப்படுகிறது. ஸோ காரணமும் சரிதான். இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது மிகவும் புகழ் பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா லண்டன்ல உள்ள புனித பால் கேத்தீட்ரல் ஆலயத்தில். அடுத்தது சூரியனில் ஒரு வினாடியில் டேஸ் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.8 into 10 to the power of 26 ஜூல். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை 1 கிராம், கார்பனின் கிராம் அணுநிறை 12 கிராம், நைட்ரஜனின் கிராம் அணுநிறை 14 கிராம், ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை 16 கிராம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 64வது கொஸ்டின். வெள்ளையடித்த 2 அல்லது 3 தினங்களில் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை தருவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். அடுத்தது பாக்சைட் என்பது எதனுடைய முக்கியமான தாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பாருங்க. சேர்க்கை வினையில் ஆற்றல் உமிழப்படுகிறது. சரியானதுதான். சிதைவு வினைகளில் ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. சரியானதுதான்.
ஸோ கூற்று 1 2 சரிதான் ஆன்சர். இவற்றுள் அதிக வினைப்படும் உலோகம் எது? சோடியம், கால்சியம். ஆப்ஷன் டி. அடுத்தது, தடிமனான உலோகங்களின் வழியே ஊடுருவி செல்லும் கதிர் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். அடுத்தது, பொருத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். மீத்தேன் CH4, ஈத்தேன் C2H6, புரோபேன் C3H8, பியூட்டேன் C4H10. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது 70வது கொஸ்டின். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் என்பது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிப்சம். அடுத்தது, வெண்கலத்தின் கலவை? காப்பர் மற்றும் டின். அடுத்தது, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலையில் நிகழக்கூடும். சரியானதுதான். அணுக்கரு இணைவதற்கு உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவை. சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1 2 சரி. அடுத்தது, டிடர்ஜென்ட் என்பவை? சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்புக்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, சோடியம் குளோரைடின் கரைதிறன் என்ன? 100 கிராம் நீரில் பார்த்தீங்கன்னா 36 கிராம் கரையும். ஸோ ஆப்ஷன் பி. CH3 என்பது எதன் முன்னோட்டு? மெத்தில். அடுத்தது 76வது கொஸ்டின். ஒரு குவிலென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈரிலா தொலைவு. அடுத்து 77வது கொஸ்டின். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போதும் அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண்? 20 கிலோஹெர்ட்ஸ். காமா கதிரியக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரியம். அடுத்தது, புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு. அவ்வளோதான். தேங்க்யூ.